ஹலோ யுவர்ஸ், வெல்கம் பேக் மிஸ்ட்ரி வாய்ஸ் அவர் சேனல். நான் இதுக்கு முன்னாடி போட்ட 3 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு 4வது பார்ட் புரியும். பாடத்தோட பேர் இஃப் விஷஸ் குட் கில். அப்புறம் மறந்துடாதீங்க, இது உங்கள் மிஸ்ட்ரி வாய்ஸ் அவர் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். பாடத்தோட ஓப்பனிங் சீனில் போன எபிசோடில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஸ்ரேயாவோட மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அவள் இருக்கிற ரூம் ஃபுல்லாகவே ரத்த மழையாக பெய்யுது. அவளும் முன்னாடி பார்க்குறா. முன்னாடி பார்க்கும்போது ஒரு பொண்ணு கழுத்து அறுப்பட்ட மாதிரி ஸ்ரேயாவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துட்டே இருக்கா. அவளை பின்னாடி பார்க்க சொல்கிறா. ஸ்ரேயா திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்த உடனே இன்னொரு பொண்ணு கத்தியை வச்சுட்டு ஸ்ரேயாவை குத்துற மாதிரி வரா. அவள் ஸ்ரேயா திடீர்னு வேக்கப் போயிடுறா. அவள் எழுந்த உடனே இப்போ தான் அவளுக்கு புரியுது இதெல்லாம் கனவு தானான்னு சொல்லிட்டு. ஸ்ரேயா, இப்போ நீ ஓகே தானே, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அயாங் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரேயா இப்போ நான் ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஸ்ரேயாவும் ஆர்ஜுனோட மாமா, அதுக்கப்புறம் ஆர்ஜுன் எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. அப்போது அயாங் ஒன்று கேட்குறாங்க, நீ இன்னொருத்தரங்களையும் பார்த்தியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் இன்னொருத்தரங்களையும் பார்த்தேன், எனக்கு பயமாக இருந்தனால நான் சீக்கிரமாக கண்ணை திறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல ஸ்ரேயா 2 பேரை பார்த்துருப்பாங்க போல். போன எபிசோடில் ஒருத்தி கழுத்தறுப்பட்ட மாதிரி ஒருத்தியை காட்டியிருப்பாங்க. அவள் ஒன்று, இன்னொன்று தான் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அயாங் இருந்துட்டு அவங்க கையில் கயிறை கட்டி விட்டுட்டு இந்த கயிறு இருக்கிற வரையும் அவங்க 2 பேரால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விடுறாங்க. அவங்க கிளம்பும்போது கொஞ்சம் தூரம் போன அர்ஜுன் மறுபடியும் ஓடி வந்துட்டு நிற்கிறான். அப்போ அயாங் கேட்குறாங்க, என்ன ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? இல்லைக்கா, நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அதாவது நேற்று ஹெல்ப் பண்ணீங்களே அதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் மருந்தெல்லாம் போட்டுக்கோங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தான் ஸ்ரேயா ஒன்று கேட்குறா, அயாங்கால் அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாதான்னு கேட்குறான். அதுக்கு இருந்துட்டு ஆர்ஜுனோட மாமா இருந்துட்டு அவங்களால வெளியே வர முடியாது, எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா எங்கள் அக்காவை காப்பாற்றவே முடியாதான்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறான். அதை கேட்டு அவங்க மாமா இருந்துட்டு, இல்லை மச்சான், நான் எப்படியாவது உங்கள் அக்காவை காப்பாற்றியே தீருவேன், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. இந்த சீனை கட் பண்ணி இங்கே ஸ்ரேயாவோட வீட்டை தான் கட்டுறாங்க. ஸ்ரேயாவோட வீட்டுக்குள்ளே கானு போக பார்க்குறான். ஆனால் கதவு தானாக ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் பண்ணுறது லிம்னாரி. பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு உள்ளே கதவை மூடிட்டு உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் கானு கதவை திறந்துட்டு உள்ளே போய், நீ என்ன இங்கே பண்ணுற, உனக்கு என்ன வேலை இங்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவா, ஸ்ரேயாவோட சித்தி வீட்டை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறான். அந்த சீனை கட் பண்ணி இங்கே அர்ஜுன் அவனோட ரூமில் இருப்பான். சாங்குங்கோட லேப்டாப்பையே பார்த்துட்டு இருப்பான். சாங்குங்கோட லேப்டாப்பையும் ரெடி பண்ணியிருப்பான். அவன் லேப்டாப் எடுத்து பார்க்கலாம், அவனுக்கு எப்படி இந்த ஆப் கிடச்சிது, அவன் எப்படி இறந்துருப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் லேப்டாப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவனோட ஃபோனும் அந்த லேப்டாப்போடு தான் லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் அர்ஜுன் சாங்குங்கோட லேப்டாப்பை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். சர்ச் பண்ணும்போது தான் அவனுக்கு ஒன்று தோணுது, எக்ஸாம் முன்னாடி தான் இந்த ஆப்பை யாரும் இவனுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸாம் முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறான். அப்போ ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும்போது தான் அவனுக்கு ஒரு ஆப் கிடைக்குது, டிஸ்கார்டுன்ற ஆப்பு. அதாவது இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குல்ல, ஒரே இடத்துல பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி ஆப் தான் இது. அர்ஜுன் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்த உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அட்டென்ட் பண்ணு, ஆனால் மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணிருன்னு சொல்லி ஸ்ரேயா சொல்கிறா. அந்த பக்கம் சாங்குங்கோட ஃப்ரெண்டாக இருப்பான் போல. டே பைத்தியக்காரா, இத்தனை நாளாக எங்கடா போயிருந்த, உனக்கு என்னமோ ஏதோ நினச்சிட்டேன், ஏன்டா கால் பண்ணால் எடுக்கவே மாட்டியா, இங்கே நீ எல்லாருமே செத்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்கடான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு இருந்த ஸ்ரேயா, அப்படின்னா இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல், இவனை பிடிச்சா மட்டும்தான் அந்த ஆப் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியும் போல், அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்ரேயா சொல்கிறா. ஆர்ஜுன்கிட்ட இன்னொன்று சொல்கிறா, அர்ஜுன் நீ மெசேஜ் மட்டும் பண்ணு, வாய்ஸ் பண்ணேன்னா அவன் கண்டிப்பாக உஷாராயிருவான் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆர்ஜுனும் மெசேஜ்லேயே கேட்குறான், டேய் இப்போ எதுக்காக நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இருந்துட்டு அவன், டேய் நீ என்கிட்ட ஒரு பொருள் கேட்டிருந்தில்ல, அந்த பொருள் என்கிட்ட இப்போ இருக்குது, உனக்கு எப்போ வேணும்னு கேட்குறான். அந்த ஹீரோனி இருந்துட்டு எனக்கு இப்போயே வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுன்னு சொல்கிறான். அவனும் அதே மாதிரி மெசேஜ் பண்ணுறான். சரிடா, நம்ம எப்பயோ மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டா கட் பண்ணிட்டு போயிடுறான். இவங்களுக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற இடம் தெரியவே தெரியாது. அப்போ தான் அர்ஜுன் ஒன்று கிளவராக யோசிக்கிறான். அதாவது சாங்கம் ஃபோனை ட்ராக் பண்ணால் அவன் எப்போவுமே எங்கே அதிக நேரம் இருக்கானோ அந்த இடத்த கண்டுபிடிச்சோன்னா அவன் எப்போயும் மீட் பண்ணுற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் லேப்டாப்லேயே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இவங்க அந்த இடத்துக்கும் கிளம்புறாங்க. அந்த சீனை கட் பண்ணி இங்கே கானு தான் காட்டுறாங்க. ஸ்ரேயாவோட ரூமில் அவனோட மொபைலை தேடிட்டே இருக்கான். அதாவது அன்றைக்கி வியடாக நடந்துருச்சுல, அன்றைக்கி அவனோட மொபைல் தொலைஞ்சு போயிருக்கும் போல், அதை தேடிட்டே இருப்பான். அங்கே லிம்னாரி இருந்துட்டு நான் அன்றைக்கி வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோவில் வேணால் பாருன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனை கொடுக்குறான். அந்த வீடியோவை மட்டும் பாரு, வேறு எதையும் பார்த்துறாதுன்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லி கொடுக்குறான். அவனும் அந்த வீடியோவை பார்க்குறான். அவன் வியடாக பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருப்பான். சரிப்பா, நீ எவ்வளோ நேரம் தான் இந்த ஃபோனை
பார்த்துட்டே இருப்ப, உன் ஃபோன் தான் கிடைக்கலன்னு தெரியுதுல்லன்னு சொல்லிட்டு லிம்னாரி சொல்கிறான். அந்த சீனை கட் பண்ணி இங்கே அவங்க 3 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க கார்லேயே உட்காந்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வருவானா மாட்டானான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில். அப்படி இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வரான். அவனை பார்த்த உடனே ஆஜன் மாமா கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவனாக தான் இருக்கும், நான் போய் அலேக்கா தூக்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரும் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு இது லைட்டாக டவுட் வந்துடுது. என்ன இவன் ரொம்ப நேரமாக நம்மளே நோட் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடவே ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அவனை ஓடி பின்னாடியே துரத்திட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோயினி வேறு அத்லெட்டில் இருக்காங்க, விடாமல் இவனை துரத்திட்டு மாடி மேலே குதிச்சு அவன் வேறு பில்டிங்காக தாவை குதிச்சு போயிட்டே இருக்கான். டேய் நீ மட்டும்தான் குதிப்பியா, நானும் குதிப்பேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் பின்னாடியே குதிச்சிடுறாங்க. எப்படியோ குதிச்சு கடைசியாக அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. டே உனக்கு எப்படா சாங்குங்க தெரியும்னு சொல்லிட்டு. சாங்குங்கா நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் அவனையே நேரில் மீட் பண்ணுவேன், நாங்களே ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அவன் என்கிட்ட சில டேப்லெட்ஸ் கேட்டிருந்தான், அவன் எப்போவுமே டிப்ரெஷனுக்காக ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவான், அதனால அவனுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொன்னான். நானும் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கும் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சு, அதனால அந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்கான டேப்லெட்டை நான் அவங்ககிட்ட கொடுக்கலாம்னு வந்தேன், என்ன ஏங்க பிடிச்சி அடிக்கிறீங்கன்னு அவன் கேட்டுருப்பான். டே சாங்குங் செத்துட்டான் உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு அவன் முழிக்கிறான். டே சாங்குங் செத்ததே உன்னால தான்டா, நீ தான்டா அந்த ஆப்பை அவனுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்ப, அதனால தான் அவன் அதில் விஷை கேட்டுட்டு அவன் விஷ் நிறைவேறின உடனே அவன் இறந்துட்டான்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் உடனே முழிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணவே இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் அதை ஒரு போஸ்ட்டில் தான் பார்த்தோம், அதுவும் உங்கள் ஸ்கூல் போஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே 2 பொண்ணுங்க இந்த ஆப்பை கண்டுபிடிச்சி அதில் விஷை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு போட்டுருந்துச்சு. ஆனால் சாங்குங் அதில் வர பேய் கதையை நம்பலை, ஆனால் அதில் விஷ் கேட்டால் நடக்குன்றதை மட்டும்தான் நம்பினான். எனக்கு தெரியாது அந்த கிரிகோ அப்பால் விஷ் கேட்டால் எல்லாருமே செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் இப்போ பார்த்தா அந்த போஸ்ட்டை கூட காணும். அதுக்கு ஸ்ரேயா இருந்துட்டு சரி இப்போ ஓகே, அந்த 2 பொண்ணுகளை கண்டுபிடிச்சா இந்த ஆப்பை எதுக்காக உருவாக்குனாங்க, எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையே அதுதான், அந்த போஸ்ட்டும் இல்லை, அந்த 2 பொண்ணுங்களும் யாருன்னு தெரியாமல் இவங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும். உடனே ஆஜுன்னு இருந்துட்டு ஸ்ரேயா எனக்கு ஒரு ஐடியா, எப்படியும் சாங்குங்கோட மொபைலில் அவன் போஸ்ட் பார்த்துருந்தா சேவை இருக்கும், அதை போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த போஸ்ட்டும் அதில் இருக்குது. டேய் தம்பி இது 2 பேர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஆமாம், ரைட் சைடில் இருக்கிறது குவான்சாங், லெஃப்ட் சைடில் இருக்கிறது மந்திரவாதி பொண்ணு, இவளை பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரிடா அந்த மந்திரவாதி பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவன் இருந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அவனை கிட்ட இழுத்து இப்போ தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போகிறான். அவன் கீழே இறங்கின உடனே டே உங்களை போலீஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன், உங்கள் டயர்லாம் வெடிஞ்சு போகணுண்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடியே போயிடுறான். இவங்களும் அந்த மந்திரவாதி பொண்ணோட வீட்டை தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது ஆஜனோட அக்கா கால் பண்ணுறாங்க. இவங்க இங்கே நடந்தது எல்லாத்தையுமே ஃபோன் வழியாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்ரேயா அங்கே 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இன்னொரு பொண்ணை நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க. இல்லை நான் கனவுல இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே திடீர்னு முழிச்சிட்டேன், அதனால் அவங்க மூஞ்சை பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே மறுபடியும் கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க மாமா இருந்துட்டு ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி 2 கோடி இந்த வீட்டுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்த உடனே என்கிட்ட சொல்லுங்கள், அதுதான் அந்த மந்திரவாதி பொண்ணோட வீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் தேடுறாங்க, சாயந்தரமே ஆயிடுது. ஆனாலும் அந்த கொடி கிடைச்ச பாடே இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் அந்த கொடி கிடைச்ச பாடும் இல்லை, அந்த வீடும் கிடைச்ச பாடும் இல்லை. சரி அங்கே ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, சரி அங்கே போய் கேட்டால் நமக்கு வழி கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறாங்க. அங்கே போனால் ஒரு வயசான பாட்டி தான் இருக்காங்க. அவங்க ஒரு கடை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க உள்ளார போய் எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த உப்பை வாங்கிட்டு, சரி பாட்டி இங்கே ஒரு மந்திரவாதி வீடு இருக்குல்ல, அந்த வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. மந்திரவாதி வீடியா, அப்படி எதுவும் இல்லையே, எனக்கு ஒரு போலி மந்திரவாதி வீடு தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க வழி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை பார்த்து 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிம்மா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டா நீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இரியான் பற்றி சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்ரேயா கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு இரியானா அந்த பொண்ணோட பேர் குவாங்ஸ்வாங் தானே, நீ ஏன் மாற்றி சொல்கிறமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆஜுன்னு இருந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இந்த பொண்ணு இல்லை, இந்த பையன் பக்கத்தில் நிற்கிறான்ல அந்த பொண்ணு தான் அந்த மந்திரவாதி பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்னடா இவங்க மாற்றி சொல்கிறாங்களே, இவங்களே குழம்பிடுறாங்க ஒரு செகண்டு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே அந்த பாட்டி சொன்ன இடத்த பார்த்து அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த மந்திரவாதி வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கொடி விழுந்து கிடக்கும். எல்லா மந்திரவாதிகளும் இந்த கொடி யூஸ் பண்ணுவாங்க போல், அதனால தான் அவங்க மாமா அந்த ஃபோட்டோவை காட்டியிருப்பாங்க.
உள்ளார போன உடனே அவங்க மாமா இருந்துட்டு, நான் வேணா உள்ளார போய் பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி ஒரு உப்பு வட்டத்தை போட்டுட்டு அவர் உள்ளார போயிடுறாரு. அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு தான் போகிறாரு. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் திரும்பி பார்க்காம ஓடிடுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அர்ஜுன், நீ மட்டும் கூப்பிடணுன்னா என்ன மாமான்னு கூப்பிட்டா மட்டும்தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிண்டலாக அவர் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்படி அவங்க உள்ளே போன உடனே ஸ்ரேயா கிட்ட அர்ஜுன் சாரி கேட்குறான். டே எதுக்குடா சாரி கேட்குறேன்னு ஸ்ரேயா கேட்டால் மறுபடியும் சாரி கேட்குறான். உடனே மூஞ்சில் பொக்குன்னு ஒன்று குத்திடுறான். குத்திட்டு ஸ்ரேயா சாரின்னு சொல்லிட்டு, எதுக்குடா என்ன மூஞ்சிலே அடிச்சுன்னு ஸ்ரேயா கேட்குறாங்க. அப்போ ஸ்ரேயாவுக்கு ஒரு உருவம் தெரியுது. அது அங்கே ரத்த கலரியாக நின்றுட்டு இருக்கு. அப்போ அர்ஜுனை பார்த்து கேட்குறாங்க, அர்ஜுன் உனக்கு அந்த உருவம் தெரியுதான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு அது தெரியவே இல்லை. இங்கே சீனை கட் பண்ணி இங்கே அங்கே மாமாவை தான் காட்டுறாங்க. உள்ளார போன மாமா அந்த ரூமை முழுசாக சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு செவுத்தில் மட்டும் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. அந்த செவுத்தை தட்டி பார்க்குறாரு. ஒரு இடத்துல ஒரு சவுண்டு வருது, இன்னொரு இடத்துல ஒரு சவுண்டு வருது. அதாவது காலியான இடமா இருந்ததா அங்கே ஒரு சவுண்டு வரும்ல, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு சவுண்டு வருது. அவர் தட்டி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒன்று புரியுது, இந்த ரூம் ஃபுல்லாகவும் ஒரு சீட்டால் கவர் பண்ணப்பட்டு இருக்கு. இதை திறந்தோம்னா நமக்கு ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு அந்த சீட்டை கிழிக்கிறாரு. அது கிழிச்ச உடனே பின்னாடியும் ஒரு டோர் இருக்குது. அந்த டோரில் மந்திர இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, தாயத்து, அது கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஸ்ரேயா தான் காட்டுறாங்க. ஸ்ரேயா இருந்துட்டு, அர்ஜுன் உனக்கு அந்த உருவம் தெரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அர்ஜுனுக்கு அந்த இடத்துல எந்த உருவமும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ரேயா அந்த உருவத்தை பின்தொடர்றாங்க. பின்தொடர்ந்துட்டே போகும்போது அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் கழுத்து அறுப்பட்ட மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அங்கே கை கட்டுறா. அந்த சீனை கட் பண்ணால் அர்ஜுனோட மாமா உள்ளார போகிறாரு. உள்ளார போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாகவும் ரத்த கலரையாக இருக்குது. சுற்றி பார்க்குறாரு, ஃபுல்லாக சூனியம் வச்ச பொம்மையாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா ஒரு துணி வச்சிருக்கு, அதுக்கு சுற்றியும் கயிறு கட்டி ஒரு சூனியம் வச்சுருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த கழுத்து அறுப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால ஒரு இடத்த காட்டிட்டு இடத்த காட்டின உடனே அவன் மறைஞ்சு போயிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினி போயிட்டு அங்கே கொஞ்சம் தோண்டி பார்த்தா ஒரு துணியும் ஒரு மந்திரம் எழுதப்பட்ட ஒரு சீட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்க இருக்கிற மாதிரி ஃபோட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறம் உடனே அர்ஜுனோட மாமாவை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அவங்க அக்காவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அவங்க சென்ட் பண்ண உடனே என்னால் எதையும் சரியாக முடிவு பண்ணவே முடியல. அவங்க மந்திரவாதி இருக்கால, அவன் நல்ல கடவுளையும் வழிபட்டுருக்கா, கெட்ட கடவுளையும் வழிபட்டுருக்கா. அதாவது அந்த இடத்துல யாரையோ காப்பாற்றவும் ட்ரை பண்ணியிருக்காங்க, யாருக்கும் சூனியம் வைக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விஷயத்தை விட்டுட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணுங்க எங்கே ஃபோட்டோ எடுத்தாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த கர்ஸை நம்ம தீர்த்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வெறும் ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது, இது தலையை சுற்றி மூக்க தொடுற வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அர்ஜுன் ஒன்று கிளவராக யோசிக்கிறான். அவங்க ஃபோட்டோ அந்த விஷயம்லாம் கேட்குறாங்கல்ல, அது எல்லாமே நம்ம காலேஜோட சர்வர் ரூமில் தான் சேவ் ஆகுது. அதாவது இப்போ டிஜிட்டலாக ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கும்போது அதோட நம்பரை காட்டும், அந்த சர்வர் நம்பரை காட்டும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த சர்வரில் இருக்கிற வீடியோலாம் நம்ம பார்க்கணுன்னா நமக்கு அந்த சர்வரோட பாஸ்வேர்டும் ஐடியும் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஸ்ரேயா, எனக்கு அந்த ஐடி தெரியும்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இந்த ஐடி தெரியும்னு கேட்கும்போது, என் கோச் ஒரு நாள் லாகின் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அதை பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன இதுக்கு மேலே நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவங்க மாமாவை வெளியே நிற்க வச்சுட்டு இவங்க மட்டும் உள்ளார போகிறாங்க. உள்ளார போய் லாகின் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய வீடியோ இருக்குது. அப்போ தான் அர்ஜுனை பார்த்து கேட்குறாங்க, அர்ஜுன் இதில் அந்த விஷ் கேட்டவங்க வீடியோ மட்டும்தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது வீடியோ இருக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு அர்ஜுன், விஷ் கேட்ட வீடியோ மட்டும்தான் இருக்கும் ஸ்ரேயான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவை ப்ளே பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிறது லிம்னாரி. அவ்வளோ விஸ்கெட் இருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதது 2 பேர் தான், அதில் ஒன்று சாங்கோங்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஸ்ரேயா ஷாக் ஆயிடுறா. என்னது இவ்வளோ விஸ்கெட் இருக்காளா, இவளால் தான் சாங்கோங் செத்தானான்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி இவ விஸ்கெட்டு இவ மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ரேயாவுக்கு ஒரு டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி இங்கே காட்டினா, அதுக்கப்புறம் இங்கே கானுவும் லிம்னாரியும் உள்ளார வராங்க. இவங்க எதுக்கு ஸ்கூலுக்கு வராங்கன்னு தெரியல, அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. அப்படியே இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறாங்க. எதனால் சாங்கும் சாகணும்னு லிம்னாரி விஸ்கெட்டா எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்புறம் இது உங்கள் மிஸ்ட்ரி வாய்ஸ் அவர் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.